என்னடா இப்படி இறங்கிட்டீங்க? இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா, இப்ப பொம்பளை பிள்ளைகள பெத்தவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. பொண்ணு கேட்டு போய் பொண்ணு தர முடியாது அப்படின்னு ஆளை போட்டு தள்ளிட்டாங்களா? கொன்னு புதைச்சுட்டாங்க சார் கோழி பண்ணையில. இத்தனைக்கு யாரு? அவரு சொந்த அக்கா புருஷன். சொந்த அக்கா வேற வேத்தாளோ இல்ல வெளி இதுவோ வேற எந்த பகையும் இதையும் எதுவுமே இல்ல. பொண்ணு கொடுக்கலன்றதுக்காக சொத்து தகராறோ பண தகராறோ குடுக்கல் வாங்கலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் போய் சாதாரண அக்கா பொண்ணு தானேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரு உங்களுக்கு கொடுக்க முடியாதான்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கொடுக்கலன்னா அப்பெல்லாம் நீ எல்லாம் எதுக்குறா இருக்குன்னு சொல்லி போட்டு தருட்டாங்கல்ல. இத்தனைக்கும் அவங்களுக்கு 40 வயசு, பொண்ணுக்கு 20 வயசு. ஒருத்தர் 2 பேர் போகல. பொதுவா பொண்ணு கேட்கறது ஒரு குடும்பமா போய் கேட்பாங்க. இவங்க ஒரு ஃபேமிலியே போயிட்டு நாங்க 3 பேர் இருக்கோம், எங்க 3 பேர்ல நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எங்க 3 பேர்ல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீ உன் பொண்ணை கொடுக்குறேன்னு இருக்காங்க. உள்ளூருக்குள்ள பொண்ணு கொடுக்கல, சொந்த பந்தத்துல பொண்ணு கொடுக்கல, தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் ஒருத்தனை இவங்களை நம்பி பொண்ணு கொடுக்கல, அந்த பொண்ணை கொடுக்கணுமா. அவர் என்ன சொல்லியிருக்காரு டீசென்டாட்டே, உங்களுக்கு எல்லாம் வயசாகி போச்சுடா, கிட்டத்தட்ட எக்ஸ்பைரிட்டி, உனக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம் எல்லாம் கிடையாது, உனக்கு எனக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம், உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு போட்டாங்க. ஏன் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு முதல்ல அதை யோசிக்கணும்ல. ஏன்னா சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து விட்டு போயிடக்கூடாது, சொந்தத்துக்குள்ளேயே என்னவா இருந்தாலும் கல்யாணம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு ஏன் ஒண்ணுக்கு 3 பேர் இருக்காங்க, ஏன் 3 பேருக்குமே கொடுக்கல? ஏன் 3 பேருக்கும் கொடுக்கல? 3 பேரோட லட்சணம் அப்படியே இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு நல்லவன், நல்லா சம்பாதிக்கிறவன், குடும்பத்தை நல்லா நடத்துறவன், வெளியில கொஞ்சம் மதிப்பா இருக்கிறவன், இவனை எல்லாம் விட்டுருவாங்களா? இந்த காலத்துல அப்படிலாம் மாப்பிள்ளை கிடைக்குமா? எவ்வளவு சொத்து பத்து வச்சிருந்தாலும் எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் சில பேருக்கு பொண்ணு அமையாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ற வேலைகள் அப்படி. இவங்க லட்சணம் செஞ்சுதான் எவனுமே பொண்ணை கொடுக்காம உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க போயிட்டு போட்டு அனத்தி பாடா படுத்திருக்காங்க, கொடுக்குறியா இல்லையா, கொடுக்குறியா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் முடியாதுன்னு மொத்தமா சொன்னதுக்கு அப்புறம் நல்ல மேல ஏறி போய் நல்லா தெரிஞ்சு இந்த லட்சணத்துலதான் இருந்திருக்கு. இவங்களை நம்பி எப்படி பொண்ணு கொடுப்பாப்புல அவரு? இவங்களை பத்தி வெளியில இருக்கவங்களுக்கு அவ்வளவு தெரியறப்ப வீட்டுக்குள்ள இருக்க அவங்களுக்கு தெரியாதா? இப்ப பிரச்சனை அவரை போட்டதுல கொன்னு புதைச்சிட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டா, ஆமா நாங்க தான் கொன்னோன்ட்டாங்க. இப்ப அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க, இறந்து போனாங்களா, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க இவங்கள வெளியில விடக்கூடாதுங்கிறார். பிரச்சனை அவங்களுக்குள்ளதான் இருக்கு. இவங்கள வெளியில விடக்கூடாது, விட்டா என்னையும் கொண்டுருவாங்க. அவங்க சொல்றது சரிதானே. இதை போட்டவங்களுக்கு அதை போடுறதுக்கு எவ்வளவு, அவங்களுக்கு ஒன்ஸ் போட்டா போட்டது, அதுக்கப்புறம் போறதுக்கு முன்னாடி வேணா யோசனை இருக்கலாம். ஐயோ அக்கா புருஷனாச்சு அக்காவாச்சுன்ட்டு. ஒன்ஸ் யாரையாச்சும் ஒருத்தர் போட்டா அவங்களுக்கு அந்த பிரைஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதாவது எதை தரமாட்டாங்கன்னு சொல்லி ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதையும் போட்டு அதுக்கப்புறம் கேட்க ஆள் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம தானே பாத்துக்கணும். அந்த நினைப்பு அவங்களுக்குள்ள அந்த அம்மாவுக்கு அந்த பையன் வேற, இவங்க போயிட்டு நம்மளை போட்டுருவாங்க, வெளியில விடக்கூடாது. ஆனா வெளியில விட முடியாம இருக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள வச்சுக்குவாங்க? நம்ம ஊர் சட்டம் அப்படியா உட்கார்ந்து இருக்கு? அவ்வளவு தூரமா பாதுகாப்பா இருக்கு, அவ்வளவு தூரமா அலசி ஆராய்ஞ்சு போடுவாங்க. எவனாச்சும் ஒருத்தர் எதையாச்சும் வக்கீல் இருப்பான்ல, 1க்கு 2 ஆராய்ஞ்சோன்னா உடனே ஜாமீன்ல எடுத்துருவான், எல்லா வேலையிலையும் பார்ப்பாங்க. கொலை அவங்களே பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலும் கூட ஜெயிலுல இருந்து வெளியில வந்துடலாம், என்னாலும் ஜெயிலே உட்கார்ந்துலாம் இருக்க முடியாது. கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாலுமே கூட அதுக்கப்புறம் கேஸ் பல நாள் நடக்கும். இடையில இங்கேயும் போட்டாங்கன்னு வைங்கள, சாட்சியே இருக்கு, அதுக்கப்புறம் யாராச்சும் வருவாங்க? அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கு சொந்த மாமே, தாய் மாமைங்க இவங்க அத்தனை பேரும், தாய் மாமைங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு பத்தி யோசிக்குமாமே. இதுக்கு முன்னாடியாச்சும் ஏதாச்சும் என்ன ஏது, பரவாயில்ல மாமன் தானே, ஏதாச்சும் மனசுக்குள்ள இருந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த நினைப்பு அந்த பொண்ணுக்கு வருமா? இல்ல இவங்க அந்த பொண்ணு எதுவும் பண்ணாம தான் விட்டுருவாங்கன்றீங்களா? இந்த ரேஞ்சுக்கு கொலை பண்ற ரேஞ்சுக்கு போனவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க சார்? இது ஊருக்குள்ள வெளியில இருந்து எவனாச்சும் ஒருத்தன் பொண்ணை கேட்கிறப்ப அவனை போய் வெட்டிட்டு வர்றவங்களை தான் பார்த்திருக்கான். வெளியில இருந்து யாராச்சும் பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்கப்ப அந்த லவ் பண்ண பையனை போய் வெட்டுறதை பார்த்திருக்கான். பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக சொந்த மச்சான தூக்கி போட்டு அடிச்சுட்டாங்க. இல்ல மலையாற போனாலும் மச்சான் தெய்வமாய், நீ இருக்கிறதுதான் எனக்கு பெரிய நிமிஷம், நீ காலி பண்ணிட்டீன்னா ஏன் ரூட்டு கிளியர் ஆயிடும். அவங்களோட நினைப்பு அப்படித்தானே சார் இருந்திருக்கு. மொத்தமா போட்டாங்க சார். பொண்ணை பத்தாயிரம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கப்பா. எந்த நேரத்துல யாரு எப்படி திரும்புவாங்க, முக்கியமா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொண்ணு கடைசி வரைக்கும் அமையறது இல்லை நல்லவங்கன்றதுக்காக.
இந்த மாதிரி ஆட்களுக்கு அமையறது நல்லவே விட்டுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. அவ்வளவுதான்.